கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை வாக்குத்தத்தமாக நம்முடைய சபைக்கு தந்திருக்கிறார். அதை அன்றைய தினத்தில் வந்த அனைவரும் நன்கு அறிந்து இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கிறது? ஏனென்றால் இரவு நேரம் அது. ஒரு சிலருக்கு தூக்க மயக்கத்தில் இருந்திருப்பார்கள். எத்தனை பேர் விழித்திருந்தீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் அரை தூக்கத்தில் இருந்தீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் முழு தூக்கத்தில் இருந்தீங்கன்றது எனக்கு தெரியாது. அதனால் சிலர் இப்படி சொல்லலாம், என்னமோ சொன்ன மாதிரி இருந்ததுங்க. சிலர் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க, ஞாபகம் இல்லைங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? சிலர் எழுதி வச்சுருப்பீங்க. ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். சரி, இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார்? இதான் வசனம். இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன சொன்னார்? உங்களுக்கு என்ன சொன்னார்? என்னது? நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்றதை பார்க்கலாம். சரி, கர்த்தர் வெளிச்சமா இருந்தாராம். அப்புறம் சில பேருக்கு துக்க நாட்கள் முடிந்ததா சொல்றீங்க, அவ்வளவுதானே? ஆமா, ஆண்டவர் கவனிங்க. சரி, அவங்களுக்கு பிடிச்சது நீங்க எடுத்துக்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் கர்த்தர் எல்லாருக்கும் தேவையானதை அன்றைக்கு தந்தார் என்று நான் சொல்ல முடியும். என்னது? எல்லாரையும் கவர் பண்ணிட்டார். நிறைய பேர் இந்த வாக்குத்தத்த வசனங்களை நான் அன்றைக்கு உடனடியாக அதை தெரியப்படுத்த முடியல. என்னால் ஞாபகம் இல்லை. அதை யாராவது செய்திருக்கலாம், யாரும் செய்யலை. ஒரு நாள் முடிந்து தான் அடுத்த நாள் தான் இது அப்புறம் வாட்ஸ்அப்பில் கேட்குற எல்லாரும் என்ன வாக்குத்தத்தம் கேட்க தொடங்கினதுனால சொல்லி மாளாதுன்னு என்று சொல்லி அந்த வசனத்தை, அது நம்ம வசன அட்டையும் வந்துடுச்சு. அதை அப்படி வாட்ஸ்அப்பில் போட்ட பிற்பாடு நிறைய பேர் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததாகவும் சொன்னார்கள். அதற்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன், தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். ஏனென்றால் எப்போதும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பது தான் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம். அதுதான் ரொம்ப முக்கியம். எனவே 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பது தான் எனக்கு ஒரு மனசு திருப்தி, ஒரு சந்தோஷம். இது ஒருத்தருக்குமே இதனால் யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொன்னால் யாருக்கும் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. நல்லது. எனவே கர்த்தர் உங்களுடைய பிரயோஜனத்துக்கு ஏற்ற வார்த்தையை உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று தான் நான் சொல்ல முடியும். சிலர் பார்த்துட்டு சொன்னாங்க, நான் சொல்கிறது நம்முடைய சபைக்கு, அதாவது என்ன சொல்றது, நம்முடைய சபை விசுவாசிகள் அல்லாத வேறு சபையை சார்ந்தவர்கள் அவர்கள்லாம். வேறு சபையை சார்ந்திருந்தாலும் நம்மோடு ஒரு பழக்க வழக்கம், தொடர்பில், ஒரு நட்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவர்கள் சொன்னதே நான் சொல்கிறேன். நம்ம சபைக்காக அன்று வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாலும் அப்படிப்பட்ட அநேகர் சொன்னாங்க, இது ஆண்டவர் எனக்காக கொடுத்த வார்த்தை, எனக்கு இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக பொருந்தும் என்று சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு சில ஊழியக்காரர்கள் அதை இந்த வாக்குத்தத்த வசனத்தை பார்த்து விட்டு சொன்னார்கள், ரொம்ப அருமையாக, நன்றாக, என்ன சொல்கிறது, அந்த ஆர்டர் வரிசை என்னது, இனி நீ அழுது கொண்டிராய், இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி அலைந்து திரிவது இல்லை, இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, இனி தாமதிப்பது இல்லை. எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. இப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை நன்றாக கொடுத்திருந்தார் இல்லையா? இதை நம்ம படிக்கவும் கேட்கவும் பார்த்த அனைவருக்கும் பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக இருந்தது. நல்ல விஷயம்தான். இது இந்த வருஷ தொடக்கத்திலே ஆண்டவர் உங்களுக்கும் நம்ம சபைக்கும் கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம். எனவே இந்த வருஷ தொடக்கத்தில் இருக்கிற நாம், இன்றைக்கு நம்ம முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனையிலேயே அந்த வருஷத்தில் வந்திருக்கிற நாம், அப்போ இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம்? இன்றைக்கு என்ன வார்த்தை, இன்றைக்கு என்ன செய்தி,
இன்னைக்கு என்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களிடத்துல இருக்கும். வருஷ தொடக்கத்திலேயே நான் இதை யோசித்தேன். நீங்கள் யோசிக்கிறதுக்கு முந்தைய நான் யோசிப்பேன். சரி, எப்பயுமே வழக்கம் போல் கொடுக்கறது போலவே ஒரு செய்தியை கொடுத்துட்டு போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது லகுவான விஷயம்தான். ஆனால் புதிய வருஷ தொடக்கத்தில் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் யாருக்குமே. என்ன என்ன வார்த்தைன்றதை ஒரு 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 உள்ளத்தில் இருக்கத்தான் செய்யும். எனவே அந்த விதத்தில் தான் நான் அந்த காரியத்திற்காக தியானித்து ஜெபித்து யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் ஆண்டவர் எனக்கு சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்லலை. அப்படியா, என்ன சொன்னார் என்ன சொன்னார்? ஒன்றும் புதுசாலாம் சொல்லல, பழசாக தான் சொன்னார். என்ன சொன்னார் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் வாசிச்சிங்க இல்லையா, என்னது, இந்த கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டேன். என்ன வார்த்தை அது? இனி உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவது இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதுதான் வசனம். அந்த வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். எடுத்த வார்த்தை என்ன? இனி என்கிற வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் 5 குறிப்புகளை உங்களுக்கு கொடுத்தார். அது உங்களுக்கு பொருத்தமானதாக தான் அமைஞ்சிருந்தது. நிறைய பேர் மனசுல வெளியில சொல்ல முடியாம, வெளியில அழாமலும் உள்ளத்துல அழுது கொண்டிருக்கிறவங்க நிறைய உண்டு. என்ன பேச்சு? முன்னால உட்காந்துட்டு பேசக்கூடாது. கவனிங்க, என்னது? உள்ளத்துல நிறைய பேர் அழுது கொண்டு, கர்த்தர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய். அதே போல எத்தனையோ விதமான, அதெல்லாம் அன்றைக்கே சொன்னது, நான் திரும்ப சொல்ல நான் விரும்பல. இனி நீ தீங்க காணவே மாட்டாய். அப்புறம் இனி நீ அலைஞ்சு திரியவதே இல்லை. இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதே இல்லை. நாகும் 1:15 எல்லாம் அதற்கான வசனங்களை அன்றைக்கே கொடுத்தாயிடுச்சு. நான் மீண்டும் வேண்டாம் சொல்கிறேன். ஏசாயா 30:19, செப்பனியா 3:15, எரேமியா 4:1, இதில் உள்ள வசனங்களின் அடிப்படையில் தான் இந்த குறிப்புகளை நாம் அன்றைக்கு பார்த்தோம். இருக்கட்டும். இப்படி இனி நீ அழாம இருக்கணும்னு சொன்னான். ஆண்டவர் சொல்லிட்டதுனால அழாம இருந்துட முடியுமா என்ன? நம்ம அழாம இருக்கத்தான் விரும்புகிறோம். இனி தீங்கை காணாது இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டதுனால இனி நீங்க தீங்கே உங்க வாழ்க்கையில வராம இருந்துருமா என்ன? அப்புறம் என்ன அப்படி சொல்றீங்க நீங்க? சொல்றேன், அவர் தான் சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டது உண்மைதான். இந்த வார்த்தை கவனிங்க, இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவாக முழுமையாக பலிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் என்பதையும் நாம் அன்றைக்கு பார்த்தோம். ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும், நிறைய காரியங்களை பார்த்தோம். அப்ப இனி நாம செய்ய வேண்டியது என்ன? இந்த இனி என்கிற வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசி முடித்துட்டாரு. சரி, அப்ப இனி என்ன செய்யணும்? இனி நாம என்ன செய்யணும்? அவர் செய்ய வேண்டியது அவர் சொல்லிட்டார். அவர் செய்ய வேண்டும். அப்ப நாம செய்ய வேண்டியது, நீங்க செய்ய வேண்டியது இருக்குதே. நாம என்ன செய்யணும் சொல்லுங்க? நாம என்ன செய்யணும் என்று சொன்னா, இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில் பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆண்டும் கவனிங்க, ஒவ்வொரு வருஷமும் புதுசாக வருஷம் வந்துக்கிட்டு இருக்குது, வாக்கு தத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. நாமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த புதிய வருஷத்தை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. இந்த ஃபோனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. எங்கேருந்தோ ஒரு ஃபோன் சத்தம் கேட்குது, சைலண்ட் மோடில் போடுங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் ஏதோ இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையின் மூலமாக பேசுகிறாரு, சொல்கிறாரு. நாமளும் போய் கேட்டுட்டு தான் இருக்கிறோம், போயிட்டு தான் இருக்கு. வருஷங்கள் கடந்து போயிட்டு இருக்குது. ஃபோனை ஆஃப் பண்ணுங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன? சொல்லதான் திரும்ப அடிச்சிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறோம். வருஷத்தை கடந்து போயிட்டு இருக்கு, வருஷங்கள் கடந்து போயிட்டே இருக்குது. வேதத்தில் நான் வாசித்தோம்,
எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் ம் ம் போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவளாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும், அந்த வார்த்தை எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக போதும். என்ன செய்யணும்? நாம எல்லாவற்றிலையும் நம்ம வளரணுங்க. இன்றைக்கு வளர்ச்சி என்று சொன்னால் உலகத்தில் உள்ள மனுஷர்கள், உலகத்தார்களை நான் சொல்றேன், கடவுளை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதாக உலகத்தார் என்ன நினைக்கிறார் என்று சொன்னா, பணம், பதவி, பட்டம், புகழ், பொருள், வசதி, இதுதான் வளர்ச்சி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறானது. இன்றைக்கு வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது வசதியை வைத்து, வசதியை பார்த்து தான் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது. இதற்கு சில ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற விசுவாசிகளுக்கு கூட தலையாட்டுகிறார்கள், தலை அசைக்கிறார்கள். மட்டுமல்ல, அவர்களும் அதில் இணைந்து விடுகிறார்கள். அதனால அவர்களுடைய எண்ணங்கள், நாட்டங்கள் எல்லாம் அதிலேயே போய் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வசதி, இந்த வாய்ப்பு, பணம், பட்டம், பதவி, புகழ், இதெல்லாம் வளர்ச்சியினுடைய அடையாளம் இல்லை. வரட்டும் அதெல்லாம். ஆனால் நீங்கள் நினைக்கிறது போல, இது முன்னே இருந்ததை விட ரொம்ப, முதல்ல ஒரு மாடி கட்டியிருந்தார், இப்போ 2 மாடி கட்டியிருக்காரு, பரவாயில்லையே அவர் வளர்ந்துட்டாரு என்று நினைக்கிறாங்க. இதுதான் உலகம் பார்க்கிற வளர்ச்சி. அது பணத்திலேயோ, பண்டத்திலேயோ, பொருள்லையோ. ஏற்கனவே 4 ஏக்கர் வச்சுருந்தாருங்க, இப்போ 10 ஏக்கர் வச்சுருக்கு. ஓட்டே, அப்போ ரொம்ப வளர்ந்துட்டார் இவர் நினப்பு. ஏற்கனவே இவர் சைக்கிளில் தாங்க போயிட்டு இருந்தார், இங்கே பாருங்கள் புதுசாக பைக்கு வாங்கியிருக்காருங்க. அடே அப்பா, என்னது, வளர்ந்துட்டார் இவர். இவர் பாருங்க, எப்போ பார்த்தாலும் இந்த பைக்கில் தான் சுற்றிட்டு இருப்பாருங்க, கார் வாங்கிட்டார் இவருங்க. அடே அப்பா, இவர் வளர்ந்துட்டார் இவர். இதுதான் உலகத்தினுடைய பார்வையாக இருக்கிறது. இதற்குத்தான் நிறைய பேர் தலையை ஆட்டி கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இது வளர்ச்சி அல்ல. இங்கே நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷத்தை நம்ம கடந்து போகும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக, ஆவிக்குள்ளாக நம்ம என்ன செய்யணுமா? எல்லாவற்றிலையும் நாம் வளர வேண்டும். இந்த உலக பிரகாரமான வசதிகளில் வளர்றது வளர்ச்சி அல்ல, மட்டுமல்ல. ஆவிக்குரிய வளர்ச்சினா என்ன? நாங்கள் தான் ரட்சிக்கப்பட்டு 22 வருஷமா சபையில் இருக்கிறோமா, இதை விட என்ன வளர்ச்சி வேணும்? சிலருடைய எண்ணங்கள் சொல்கிறேன். நீ 22 வருஷமா இருக்கலாம், 28 வருஷமா கூட இருக்கலாம், நீ 40 வருஷமான்றதெல்லாம் முக்கியம் அல்ல. நல்லது தான், பரவாயில்ல, இத்தனை வருஷமா இருக்கிறன்றது ஒரு நல்ல விஷயம்தான். அதை விட முக்கியமானது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, குணாதிசயங்களே, உடைய சுவாபங்களிலே, குணங்களிலே நீங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறீங்க என்பதுதான் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம், எதில் வளர்ந்துருக்கிறோம், நம்ம வளர்ந்து இருக்கிறோமா, நாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா என்பதையும் நம்ம பார்க்கணும். எனக்கு அன்பானே, என்னையா வளர்ச்சி வளர்ச்சின்றீங்க? முன்ன இருந்ததை விட இன்றைக்கி 4 அடியாக இருந்தவங்க 5 அடி 5 அடியாக வளர்ந்துட்டாங்க. அப்புறம் வேறு என்ன வளர்ச்சி வேணும்? ஒல்லியாக இருந்தவங்க குண்டாகிட்டாங்க, அப்புறம் என்ன வளர்ச்சியாக வேணும் சொல்லுங்கள்? முடி இவ்வளோதான் இருந்துச்சு, இப்போ ரொம்ப நீட்டாக வளர்ந்துருச்சு எனக்கு. இப்போ அதுக்கு வேண்டிய ஆயிலெலாம் போட்டுக்கிட்டு நல்லா வளர்த்தி வச்சுருக்கிறேன். வளர்ச்சி. இன்றைக்கு வளர்ச்சி என்கிற பேரில் இப்படிப்பட்ட வளர்ச்சிகளுக்குத்தான் நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கவனம் செலுத்துகிறாங்க. அதற்கு பணத்தையும் செலவு பண்ணுறாங்க, நேரத்தை செலவு பண்ணுறாங்க, நேரத்தை வேற செலவு பண்ணுறாங்க. போட்டு முகத்தை தேய்ச்சி அதற்காக நேரத்தை செலவு பண்ணுறாங்க. வளர்ச்சி. எனக்கு அருமையானவர்களே, தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சி என்ன? நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதை சொல்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் செய்யறதை சொல்லிட்டாரு. நீங்கள் செய்ய வேண்டியதை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறார். அவர் செய்யறதை சொல்லிட்டார். இனி நீ அழமாட்ட, இனி நீ தீங்க காண மாட்ட, இனி துஷ்டன் வரமாட்டான், இனி நீ அலைய மாட்டேன்னு ஆண்டவர் அவருடைய வார்த்தையை வாக்குத்தத்தமாக உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் அலையாமல் இருக்கணும்னா, நீங்கள் தீங்க காணாமல் இருக்கணும்னா, நீங்கள் அழாமல் இருக்கணும்னா, இனி என்ன செய்ய வேண்டும்?
இனி என்ன செய்ய வேண்டும், அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். இனி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த ஆண்டு தொடக்கத்திலே இனி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தா, உங்களுடைய குணங்கள், உங்களுடைய சுவாபங்களில் ஒரு மாற்றம் இருக்கிறதா, வளர்ச்சி இருக்கிறதா? இன்னும் இத்தனை வருஷ காலமாகவே இன்றைக்கு இன்னும் சிலர் கோபத்தை விட முடியாது. எந்தெந்த காரியத்தை விட வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அதுல உங்களுக்கு விடுதலை உண்டா, வெற்றி உண்டா, விட்டுறதாக நீங்க சொல்ல முடியுமா? அதாவது எதெல்லாம் உங்களுக்கே பிடிக்காத காரியங்கள் எது என்று நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்களுக்கே பிடிக்காது. சில பேருக்கு தான் செய்த அவங்களுக்கே பிடிக்காது. எது? கோபப்படுறது, ஆத்திரப்படுறது, எரிச்சல் அடைகிறது, பொறாமைப்படுறது, குறை சொல்றது, சொல்லிக்கிட்டே போகலாம். இது போல வேண்டாத காரியங்கள், உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள், உங்களுக்கு பிடிக்கல ஆனால் அது உங்களை பிடிச்சிட்டு இருக்குது, அதுலேருந்து ஒரு விடுதலை வளர்ச்சி இல்லை தானே? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ நல்ல குணங்களில், ஒரு நல்ல சுவாபங்களில் நம்ம என்ன செய்யணும்? வளர்ச்சி அடையணும். எல்லாவற்றிலும் நம்ம என்ன பார்த்தோம்? நாம் வளருகிறவள எதில் வளரணும்? கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் வளரணுங்க. அப்போ இது போல ஒரு விசுவாசி, தேவனுடைய பிள்ளை வளரணும் என்று சொல்லும்போது உலக பிரகாரமான படிப்பிலையோ, பட்டத்திலேயோ, பதவியிலையோ, பணத்திலேயோ, வசதி வாய்ப்புகளையோ, சொத்து பத்துகளிலேயோ வளர்ச்சி அடைந்திருக்கிற வளர்ச்சி அல்ல. இன்றைக்கு வளர்ச்சி என்று தான் அதே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளான மனுஷனில் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது. வளர்ந்துருக்கீங்களா? உங்களோட குணத்தை, உங்களுடைய சுவாபங்களில் நீங்கள் வளர்ந்திருக்கீங்களா? இந்த புதிய ஆண்டில் நீங்கள் வளர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டு தொடக்கத்திலேயே ஒரு தீர்மானம் எடுத்து விட வேண்டும். என்னது? இந்த காரியங்கள் இருந்து நான் விடுபட வேண்டும், இந்த கோபத்திலிருந்து நான் விடுபட வேண்டும், இந்த கோபத்தை நான் விட்டுவிட வேண்டும். இது எனக்கு பிடிக்கல, நான் செய்யறது எனக்கே பிடிக்கல. நான் சொல்றேன், உங்களுக்கு மட்டும் இல்லை, கர்த்தருக்கும் பிடிக்கலன்றது உங்களுக்கு தெரியும். முதலாவது அப்படி ஒரு உங்களை ஆராய்ந்து பார்த்து ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. எதெல்லாம் நீங்க செய்யற, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, நீங்க செய்யறதுலயே எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல என்பதை முதல்ல கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் அங்க வாங்க. உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. உங்களை உய்த்து சோதித்து ஆராய்ந்து பாருங்கள். உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த வருஷ தொடக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்க நன்றா இருப்பீங்க, நன்றா வளருவீங்க, நல்லா இருப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்த வசனம் உங்க வாழ்க்கையிலே நிறைவேறும். இப்போ நம்ம படித்த அந்த வசனத்திலேயே ஒரு வார்த்தை வருகிறது. எதில்? 14 இருக்கு பாருங்க. அதில் 14 இருக்கு பாருங்க. என்னது? 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு இங்க பாருங்க, இந்த குறிப்பில் ஒரு குறிப்பு அங்கே வந்திருக்கிறது நான் சொல்றேன். இனி நீ அலைந்து திரிவதில்லை. நீங்க வேற எதுக்கோ அலைஞ்சு திரிவீங்க. இன்னும் சில பேர் இப்படிப்பட்ட அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அங்கே போகலாமா, அந்த சபைக்கு போகலாமா, இந்த கூட்டத்துக்கு போகலாமா, நான் எதையும் பேரை சொல்ல விரும்பலை. இங்கேருந்து வேன் பிடிச்சி, பஸ்ஸு பிடிச்சி, கார் பிடிச்சி அங்கே கூட்டம் நடக்குதுமா, இந்த ஊருக்கு போகலாமா, அந்த ஊருக்கு போகலாமா, இந்த கூட்டத்துக்கு போகலாமா, என்ன போட்டிருக்குது, என்ன போட்டிருக்குது? அப்படிலாம் நீங்கள் அலைய வேண்டாம். அப்படிலாம் அலையிறாமல் வளரத்துக்கு வழியை பாருங்க. இன்றைக்கு சும்மா எங்கே பார்த்தாலும் அங்கே பச்சை இங்கே பச்சை, தேவனுக்கு அதில் பிரியமில்லை. கர்த்தர் உங்களை வைத்த இடத்திலே நிலைத்திருங்கள், தரித்திருங்கள். கர்த்தர் உங்களை உருவாக்குவார், கர்த்தர் உங்களை வளர செய்வார், பெருக செய்வார். சரி, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இருக்கு பாருங்க. 4வது அதிகாரத்தில் முடிச்சிட்டீங்களா? கவனிங்க. நீங்கள் இனி நடவாமல் இருங்க. அந்த வார்த்தை வருது பாருங்க, அதுக்காக சொல்ல வரேன். இந்த செய்தியினுடைய ஒரு தொடர்ச்சிக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த வருஷ தொடக்கத்தில் வாக்குத்தத்தமாக கொடுத்த வார்த்தைக்கு தொடர்பாகவே வார்த்தைகளை ஆவியானவர் கொடுக்கிறார் என்பதை கொண்டு வருகிறேன். என்ன போட்டிருக்கேங்க? நீங்கள் இனி
நடவாமல் இருங்கள். நடவாமல் இருங்கள். ஓஹோ, நடக்காம வீட்டில் இருக்க சொல்லிட்டாரு ஆண்டவர். அதனால தாங்க நான் இப்போ சபைக்க வர்றது இல்லைங்க. காலை வலிக்குது, முட்டையை வலிக்குது, முழங்கால வலிக்குது சொல்லிட்டீங்கல்ல. நீங்கள் இனி அதை சொல்லலை. என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தைகளை நடக்கிறது போல, அது போல இனி நீங்க நடக்கக்கூடாது. இதுவரைக்கும் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்க எப்படி நடந்தியோ தேவை விஷயம், அதோட போயிடுச்சு. அது இந்த வருஷ தொடக்கத்தில் வந்துட்டோம் நம்ம. இதுக்கப்புறமாவது ஒரு தீர்மானத்துக்கு வாங்க, திட்டமிடுங்க, தீர்மானிங்க. என்னது இனி என்னது, இந்த காரியங்களை செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்துக்கு வாருங்கள். என்னங்க தீர்மானத்துக்கு வர்றது? என்னென்ன தீர்மானத்துக்கு வருவீங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு ஒரு பொதுவான ஆலோசனையாக சொல்கிறேன். ஒரு தீர்மானம், இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். இனி இந்த வருஷத்தில் இனி நான் தவறாமல் ஆராதனைக்கு வருவேன். இனி சில பேர் ஆராதனைக்கு வருவதே விட்டுடுறாங்க. இன்னைக்கு வருஷ தொடக்கம் என்பதற்காக ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க. வருஷ தொடக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு சொல்லி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கீங்க. இதோடு விட்டுறல. இன்னும் சொல்ல போனால் வருஷ பிறப்பு அன்றைக்கு பார்க்குற புதிய வருஷத்தில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இன்னைக்கு காணும். எங்கே போய் தேடுறது அவங்கள? அவங்க என்ன நினைக்கிறாங்க, வருஷ தொடக்கத்தில் வந்து ஆலயத்தில் வந்துட்டா ஏதோ ஆசீர்வாதம் வந்துடுன்னு நினைக்கிறாங்க. நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போம். கவனிங்க, என்ன செய்யணும்? நான் வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், இனி தவறாமல் ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு வரணும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதற்கு வசனத்தையும் நான் சொல்ல முடியும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சில பேர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சரிங்க, இதுதான் நாங்கள் எத்தனையோ வர படிச்சுட்டீங்க, நாங்களும் கேட்டுட்டோமே. சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. எல்லாரும் தான் வரலையே, அவங்க வரல, இவங்க வரல, அப்படியே ஒரு எண்ணங்கள் போயிட்டு இருக்குது. நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், வராதவர்களுக்கு போய் அப்புறம் போய் சொல்லுவோம். கவனிங்க, 16 இருக்குது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வதாக இருந்தால். இதைத்தான் சொல்லிருக்குங்க. அப்போ வசனம் அப்படி சொல்லியிருக்குது. ஆலயத்துக்கு வரணும், ஆராதனைக்கு வரணும், தவறாமல் வரணுன்ற சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடும், தெரியாமல் போகிறது வேற விஷயம், தெரிந்த பிற்பாடும் மனப்பூர்வமாக நம்ம ஆலயத்துக்கு வராமல் ஆராதனைக்கு வராமல் இருந்தால் என்ன ஆகும் என்று சொன்னால், அங்கே பாருங்க, பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியிராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். அப்போ கர்த்தர் இதில் கோபமாக இருக்கிறாருன்றது சில பேருக்கு புரியல. சிலர் நினைக்கிறாங்க, நான் கர்த்தர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு. இங்கே வசனம் இப்படி இருக்குது, கோபம்தான், கர்த்தருடைய கோபாக்கினி இருக்குமா. எதுக்கு? சத்தியத்தை அறிந்த பிற்பாடு. இப்போ ஆலயத்துக்கு போகணும், ஆராதனைக்கு போகணுன்றது தெரிஞ்ச பிற்பாடும் தெரியாமல் இருக்கிறது வேற விஷயம். அவங்களுக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது, நமக்கு அதெல்லாம் தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே நம்ம இருந்தால் என்ன அர்த்தம்? ஆலயத்துக்கு வருகிற விஷயத்தில் சொல்கிறேன், நான் ஒரு தீர்மானத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன். ஆலயத்துக்கு ஆராதனைக்கு தவறாமல் வரணும், நேரம் தவறாமல் வரணுன்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நேரத்துக்கு வருவதற்கு நம்ம பிரயாசப்படணும். கர்த்தர் இதை பார்க்கிறார். அப்படி நல்ல தீர்மானம் எடுப்பது தான் நீங்கள் எல்லாவற்றையும் வளருகின்றவர்களாக இருப்பதனுடைய அடையாளம். ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தினமும் வேதம் வாசித்து நான் ஜெபம் பண்ணுவேன். தினமும் இந்த வருஷத்துல தொடக்கத்திலிருந்து தினமும் வேதம் வாசித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அதே போல தினமும் குடும்பமாக சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் வளர்ச்சிக்குடைய அடையாளங்கள். நீங்கள் வளர்வதற்கு வேண்டிய வழிமுறைகளை நான் சொல்லுகிறேன். ஒருவேளை இதற்கு முன்பதாக இதெல்லாம் நீங்க செய்து கொண்டிருந்தால் தொடர்ந்து செய்யுங்க, நல்லது, சந்தோஷம். ஒருவேளை இதை இடையில விடுபட்டு போய் விட்டிருந்தீங்கன்னு சொன்னாக்க இந்த வருஷத்துல இதை தொடர தீர்மானிங்க. என்ன செய்யணும்?
குடும்பமாக ஜெபிக்கணும், குடும்பமாக கூடி ஜெபிக்கணும், குடும்பமாக சேர்ந்து சபைக்கு வரணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். எதாகிலும் இந்த வருஷத்தில் கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழணும். முடிந்த வரைக்கும் வேதத்தில் வசனம் இருக்கு, கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்கு. அப்புறம் முடிந்த வரைக்கும் இந்த வருஷத்தில் எல்லாரோடையும் நம்ம சமாதானமாக இருப்போம், யாரோடையும் சண்டை இல்லாமல். ஒரு தீர்மானம், இதெல்லாம் நல்ல தீர்மானம். ஏன் இந்த நல்ல தீர்மானம் என்று நான் சொல்லி கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், இதுதான் நீங்கள் எல்லாவற்றிலையும் வளருகின்ற வளர்ச்சியினுடைய அடையாளம். என்னது? இனிமே யார் மேலேயும் நான் கோபப்பட மாட்டேன், யார் மேலே எனக்கு கசப்பு இல்லை, நான் இனிமேல் பொறுமையாக இருப்பேன், தாழ்மையாக இருப்பேன். இப்படி எல்லாவற்றிலையும் நம்ம என்ன செய்யணும்? வளருகின்றவர்களாக இருக்க வேண்டும். அங்க என்ன பார்த்தீங்க? நீங்கள் இனி, அந்த 17ஆவது வசனத்துக்கு பாருங்க, நீங்கள் இனி நடவாமல் இருங்கள், நடவாமல் இருங்கள். இயேசு சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த வருஷத்துல நம்ம என்ன செய்யணும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். கவனிங்க, மற்றதெல்லாத்தையும் நான் எடிட் பண்ணிட்டேன். நான் சொல்றேன், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆராதனைக்கு வந்து, நீ போ, இனி பாவம் செய்யாத. கவனிங்க, 2025 ஆண்டு வரைக்கும் கடந்து போயிடுச்சு. போனா போது போ, இங்க பாருங்க, போனா போது போ, இனி பாவம் செய்யாத. போன ஆண்டு வரைக்கும் என்னென்ன விதத்தில் இப்படி காரியங்களை நடந்திருப்பீங்க என்பது உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். எப்படி இருந்தீங்களோ, எப்படி வாழ்ந்தீங்களோ. கர்த்தர் என்ன சொல்றாரு? இனிமே நீ அழாம இருக்கணும்னா, நல்ல கவனி, இனிமே நீ அழாம இருக்கணும்னா, இனிமே உனக்கு தீங்கு வராம இருக்கணும்னா, இனிமேல் நீ அலைந்து தெரியாம இருக்கணும்னா, இனிமேல் உனக்கு துஷ்டம் வாழ்க்கையில வராம இருக்கணும்னா, இப்ப அதோட இதை சேர்த்து அப்படி கோத்து அப்படி படிச்சு பாருங்களேன். இப்ப சொல்லுங்க, அதையும் எடுத்துருங்க. இனி பாவம் செய்யாத. இங்க பாருங்க, இனி பாவம் செய்யாத. ஓ, அங்கதான் இருக்கு விஷயம். இனி நீ அழாம இருக்கணும்னா, இனி நீ தீங்க பார்க்காம இருக்கணும்னா, இனி துஷ்டம் வாழ்க்கையில் வராமல் இருக்கணும்னா, நீ இதையும் சேர்த்து நான் அன்னைக்கு சொல்லி இருக்கலாம். அன்னைக்கு அளவோடு அதுதான் அனுமதிக்கப்பட்டது, அவ்வளோதான் அன்றைக்கு வார்த்தை. அதனால தான் இன்றைக்கு இது தொடருகிறது. கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கணும்னு சொன்னால், நீ இனிமே பாவம் செய்யாத. புரியுதா? நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் ஒரு பாவம் செய்யலையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஐயா, என்ன செய்தீங்கன்றது உங்களுக்கும் கர்த்தருக்கு தான் ஏன் தெரியும். நான் ஒரு பாவமும் செய்ய என்று யாரும் சொல்ல முடியாது. இங்கே பாருங்க, அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். 1 யோவான் முதல் அதிகாரம், 1 யோவான் 1:8. நமக்கு பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இராது. அதனால கவனிங்க, என்னட்டெல்லாம் ஒரு பாவமே இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. தெரியுதுங்களா? எனவே நம்ம எந்த பாவமா என்னன்றதை நம்ம தேவ சமூகத்தில் போய் ஆராய்ந்து கண்டுபிடிச்சி என்ன செய்யணும்? அதை செய்யாத. நீங்கள் உடனே இந்த வசனத்தோடு சேர்த்து கோத்து, அது என்ன சொன்னார், எந்த இடத்துல சொன்னார், நான் இன்னும் அந்த மாதிரி ஆளா என்ன, நான் இன்னும் அந்த மாதிரி பாவமாக செய்தேன்னா, நீ அந்த இடத்துக்கே வர வேண்டாம். நீ எந்த பாவம் செய்தியோ, என்ன பாவம் நம்ம சில பேர் சொல்லுவாங்க, என்ன பாவம் செய்தாங்களோ இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களேன்னுவாங்க. சில பேர் புலம்புவாங்க, நான் என்ன பாவம் செய்தேனே தெரியல, நான் இந்த மாதிரி இப்படி கஷ்டப்படுறேனே என்று சில பேர் புலம்புறதை பார்த்துருக்கீங்களா? சில பேர் மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து, அவன் என்ன பாவம் செஞ்சானே தெரியல, அதுக்கு தான் அவன் குடும்பம் இப்படி இருக்கு போல் இருக்கு, இப்படிலாம் பேசுகிறாங்க. என்னது? நானும் அதை தான் சொல்கிறேன், அதே வார்த்தையை தான் சொல்கிறேன். நீ என்ன பாவம் செய்தோ எனக்கு தெரியாது, கர்த்தர் சொல்கிறாரு, இனி பாவம் செய்யாத. நீ என்ன பாவம் செய்தெல்லாம் அவர் கேட்டுகிட்டே இல்லை. இப்போ நீ என்ன செய்த, எது செய்தாப்பா, இனி செய்யாத. நல்ல வார்த்தை தானே இது? இந்த வருஷத்தில் தொடக்கத்தில் என்ன செய்யணும்? இனிமேல் எது செய்யாத. நீ எது செய்திருந்தாலும் பரவாயில்ல, இனி செய்யாத.
செய்யாமல் இருந்தால் என்ன நடக்கும்? நீ அழ மாட்ட. புரியுதா? தீங்கு உனக்கு வராது. நீ அலைஞ்சு தெரிய மாட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது. என்ன செய்யணும்? இப்போ பாவம் செய்யாதன்ட்டாரு. நான் ஒரு பாவம் செய்யலையே. திரும்பி நம்ம எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 4, அங்கே படித்த அந்த வசனத்துக்கு வாங்க சீக்கிரம். அங்கே பாருங்கள், அங்கே தானே 17 தானே படிச்சிங்க? ஆமாம். அதில் 17 28வது வசனம் பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 28வது வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். சரிங்க, இங்கே பாருங்க, அங்கே ஒரு வார்த்தை இருக்குது. என்னது? இனி திருடாமல். அடாடா, என்னது? இனி நடவாமல் பார்த்தோம், இனி பாவம் செய்யாதன்னு பார்த்தோம். இங்க என்ன போட்டிருக்கு? இனி திருடாத. என்னங்க எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. சில பேர் என்ன பார்க்குறாங்க அப்படி, ஐயோ இது எங்கே யாருக்கே இருக்க, நாங்களாம் அப்படிப்பட்ட இல்லையே. நான் உங்களை சொல்லலைங்க, உங்களை நான் யாருமே நான் நினைக்கவும் இல்லை, அவங்கள அப்படி பார்க்கவும் இல்லை. அப்புறம் எதுக்குங்க இந்த வார்த்தையை கொண்டாந்து இங்கே வைக்கிறீங்க? திருடுகிறவன் இனி நமக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன், தயவு செய்து யாரும் கோபிச்சிக்க கூடாது, தப்பாக எடுத்துக்கூடாது. வசனத்தின்படி தான் நான் சொல்லணும். சொல்ல வேண்டியதே நான் சொல்லிக்கிறேன், அடக்கத்தோடு சொல்லி தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் நினைக்கிறது போல் இந்த திருடுகிறதுன்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குன்றது புரியும். பல அர்த்தம்னா என்ன? ஒருத்தவனுக்கு தெரியாமல் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர்றதுக்கு பேர் தான் திருட்டுன்றது உங்களுக்கு புரியும். இதுக்கு நான் பெரிய விளக்கம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது திருடு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க. ஒருத்தவங்ககிட்ட சொல்லாமல், ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்துட்டா என்னாகும்? அது திருட்டு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம வீட்டில் எடுத்தால் கூட சொல்கிறேங்க, ஒருத்தவங்க சட்டை பாக்கெட்லேருந்து தெரியாமல் எடுத்தனால என்னை கேட்காம எடுத்து நீ அது திருட்டுக்கு தானே சமம். என்ன சொல்கிறீங்க? பாக்கெட்லேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு பணத்தை எடுக்கிறது, பிள்ளைங்களாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சில பேர் எடுப்பாங்க. அது என்னது? கேட்டாஹா எங்கள் வீட்டில் நாங்கள் எடுத்துக்கிறோம். நீ எடுக்கிறது உனக்கு உரிமை இருக்குமா? நான் அது இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்ல, எடுத்துக்கிட்டு நீ சொல்லணும். ஒன்று தெரிஞ்சால் பார்த்துக்கிறது, அவராக கண்டுபிடிச்சி ஞாபகம் இருந்து எவ்வளோ வச்சோன்னு தெரிஞ்சால் பார்த்துக்கும். இப்படி இது ஒரு எண்ணத்தில் இருந்துக்கிட்டு சில சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரரு என் புருஷன் பண்ணது எனக்கு சொந்தம் இருக்குது, இதை போய் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கணுமா? இப்படி சில பேருக்கு எண்ணம். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இது புருஷன் மனைவி உள்ள காரியங்கள், இது அப்படியே இருக்கட்டும். பிள்ளைங்களும் சில கலைஞர் இருக்கிறாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருக்குது, நாங்கள் எடுக்கணும், இதுக்கு வந்து திருடாது. இல்லை, நான் சொல்ல வந்தது என்னன்னா, தெரியாமல் எடுப்பது திருடு. அப்போ என்ன செய்யணும்? எடுத்துக்கிட்டு ஒன்று சொல்லிடணும், நான் தான் எடுத்தேன், நான் எடுத்துக்கிட்டேன் சொல்லிட்டு அது திருட்டு இல்லாமல் போயிடுமே. இது என்ன தந்திரம் அப்படின்னா, தெரிஞ்சா பார்ப்போம், தெரியுதான்னு பார்ப்போம், தெரிஞ்சா இல்லை தெரியுதான்னு பார்ப்போம், கண்டுபிடிக்கிறாரா பார்ப்போம், காணும்னு தேடுறாரா பார்ப்போம். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க சில பேர். அது வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க இவங்க. அப்போ தேடுனா சொல்ல வேண்டியது, தேடாமல் போனால் என்ன வருது? அப்படியே விட்டுருவோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரிங்க, அந்த திருட்டுக்கே வரல. அது வேற நிறைய நடந்துட்டு இருக்கு வீட்டில். தெரியாமல் வீட்டில் பொட்டுக்களை எடுக்கிறதாலும் சரி, பட்டாணி எடுத்தாலும் சரி, தெரியாமல் எடுத்து செஞ்சுட்டு போயிட்டு இருக்க காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. சரிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? அந்த திருட்டு மட்டும் இல்லைங்க, இங்கே ஒரு காரியம் இருக்குது பாருங்களேன். அதாவது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். வேசிக்கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும். கவனிங்க, இது என்னங்க இது புதுசாக இருக்குது? ஏங்க இது வரைக்கும் ஆட்டை திருடுறதை பார்த்துருக்குறோம். மாட்டை திருடுறான், ஆட்டை திருடுறான், பணத்தை திருடுறான், பண்டத்தை திருடுறான், பொருளை திருடிட்டு போகிறான், பைக்கு கொண்டு திருடிட்டு போயிடுறாங்க, வண்டி எங்கேயாவது நிறுத்தி வச்சுருந்தாங்க திருடிட்டு போகிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நகையை திருடிட்டு போகிறான், வீட்டில் இருக்க பணத்தை திருடிட்டு போகிறான். இங்கே என்ன திருடிட்டு போகிறதுன்னு போட்டிருக்கு? இங்கே என்ன போட்டிருக்கு? மனுஷரை திருடுகிறவர்கள். ஐயோ,
பிள்ளையை திருடுறதை கூட பார்த்துருக்குறேங்க. பிள்ளையை கடத்திட்டு போயிடுறான், அது கூட பரவாயில்லை. பிள்ளையை திருடுறான்னு போடல, இது மனுஷனை திருடுறான்னு போட்டிருக்குது. இருக்குதா வார்த்தை? சரிங்க, இதெல்லாம் நாங்களும் அங்கே செஞ்சுட்டு உட்காந்துருக்கோம். நம்மளாம் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துருக்குறோம். இருக்கிறாங்க, மனுஷரை திருடுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சபையில் இருக்கிற ஆத்மாவை இன்னொரு சபைக்கு கொண்டு போகிறது, மனுஷரை திருடுறது தெரியாமல். இதெல்லாம் சரியா? இதெல்லாம் சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு புரியாது. இப்படி ஒரு வசனம் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. சரிங்க, இது நாங்கள் என்னங்க செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் என்ன அப்பாவையே பார்க்குறது மாதிரி இருக்குது. கவனிங்க, உங்களை யாரும் திருடிட்டு போகாமல் இருக்கிறது உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க. உங்களை யாராவது திருட்டு கடத்திட்டு போட போகிறாங்க. சும்மா அதையும் இதையும் சொல்லி எதையாவது வார்த்தைகளை சொல்லி தந்திரமாக என்ன செய்வாங்க, திருட்டுருவாங்க. அதனால் இந்த காரியங்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, இது ஒரு காரியம் இருக்குன்ட்டு போட்டுங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், சாட்சியாக வாழணும். கவனிங்க, உண்மையாக வாழணும், கோபத்தை விட்டுடணும், சாபங்களை விட்டுடணும். நிறைய காரியங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வந்தேன். இனி இதெல்லாம் நம்ம செய்யணும், செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் நடந்துக்கணுன்றதை பற்றி நான் மேலோட்டமாக சுருக்கமாக நான் சொல்லி கொண்டு வந்ததை நீங்கள் கவனித்து கொண்டு கேட்டுக்கொண்டு தான் வரீங்க. இந்த வருஷத்தில் நான் இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்திலையும் சரி, அன்றைய ஜபத்திலையும் சரி, நான் சிலர்கிட்ட நான் கேட்டேன். கவனிங்க, ஒரு சிலர் சொன்ன தீர்மானங்கள், அதாவது நீங்கள் இந்த புது வருஷத்தில் என்ன தீர்மானம் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இந்த வருஷத்தில் நான் ஆண்டவருக்காக நான் வந்து ஊழியம் செய்யணும், நிறைய ஊழியம் செய்யணும் அப்படின்னாங்க சில பேர். இந்த வருஷத்தில் நான் அதிகமாக பைபிள் படிப்பேன், நிறைய பேர் சொன்னதை சொல்வேன். நிறைய முழுசும் வேதாகமத்தை படிக்கணும்னு நான் தீர்மானிச்சிருக்கிறேன் அப்படி சொன்னாங்க சில பேர். இன்னும் சில பேர் சொன்னாங்க, ஆத்துமாக்கள் நிறைய ஆதாயம் பண்ணி நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நான் தீர்மானிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அப்படி சில பேர் சொன்னாங்க, அதிகமாக நான் ஜெபிக்கணும்னு நான் தீர்மானிச்சிருக்கிறேன் அப்படி சில பேர் சொன்னாங்க. இப்படி சொல்லிகிட்டே வரும்போது அதில் சில பேர், 1-2 பேர் இல்லை, பல பேர் சொன்னாங்க, நான் இது வரைக்கும் இந்த சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் நடத்தி இது வரைக்கும் நான் அந்த காணிக்க தசமபாகமே எனக்கு கொடுத்ததே கிடையாது. இனிமேல் வர வேண்டிய ஆண்டிலிருந்து நாங்கள் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கணும்னு நான், அதாவது தசமபாகம் கொடுக்கணும்னு நான் தீர்மானிச்சிருக்கிறேன் என்று சொல்லி சிலர் சொன்னதை நான் கேட்டேன். என்ன சொல்ல வர்றது, கர்த்தர் பார்க்குறார். இப்படி தான் அவர்கள் உணரணும், உணர்த்தப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். எனவே இதுதான் உண்மை, இதுதான் சத்தியமும் கூட. இன்னும் சிலர் இந்த காரியங்கள் விளங்கலைங்க. அப்போ இந்த ஆண்டில் ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கும்போது இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு உங்களுடைய வருமானங்களிலே, பொருளாதார காரியங்களிலே ஒரு ஆசீர்வாதம் பெருகும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இருந்துட்டு போட்டோம். சரி, இதை குறித்து இப்போ என்ன சொல்ல வரீங்க, திடீரென்று எங்கே வர மாதிரி தெரியுது என்று சொன்னால், அதனால தான் நான் ரொம்ப பொறுமையாக நிதானமாக இந்த வார்த்தையை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன். இதை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம், உங்களுக்கு தெரிஞ்ச வேத பகுதி தான். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? பாருங்க, இது தமிழ் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நீங்க முதல்ல வாசிங்க, அதற்கு பிற்பாடு நான் உங்களுக்கு சொல்றேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. கவனிங்க, இது வாசனம். இப்ப இந்த வார்த்தையை நான் ஆங்கில வேதாகமத்தில் போய் பார்த்தேன், அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். நிறைய பேர் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் அப்புறமா வீட்டுக்கு போய் படிங்க, உங்கள்கிட்ட இங்கிலீஷ் பைபிள் இருந்துச்சுன்னா. வில் எ மேன் ரோப் காட்? ரோப் அப்படியே ராபர்னாக்கா திருடன், ராபர்னு சொல்கிறாங்க, ராபர். இது என்னங்க இந்த வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு தமிழில் சொல்லணுன்னாக்கா திருடன் என்கிற அர்த்தம். அதை தான் இங்கே கொஞ்சம் கண்ணியமாக மொழிபெயர்த்திருக்கார்கள். படிக்கிறவங்க ரொம்ப வருத்தம், மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக வஞ்சிக்கலாம் என்கிற வார்த்தையை மொழிபெயர்த்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. நான் முழுசாக படிக்கிறேன். Will a man rob God? Yet ye have robbed me. But ye say, wherein have we robbed? Though in
டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் பைபிள் இருக்குது இது. அதாவது நாங்கள் எதை நாங்கள் திருடிட்டோம், எதை நாங்கள் எடுத்துட்டோம்னு நீங்கள் கேட்குறீங்க, தசம பாகத்தையும் காணிக்கையிலும் தானே என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தையை தான் உங்களுக்கு தெரியும்படி. எத்தனை பேருக்கு இது புரியும்னு எனக்கு தெரியல. புரிஞ்சவங்களுக்கு புரியும், மற்றவர்களுக்கு இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு புரிய வாய்ப்பு இல்லை. இதை தான் தமிழ் வேதாகமத்தில் வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லி எழுதியிருக்குது. இது நேரடியாக இப்படி சொல்லி எழுதியிருந்தா என்னவா இருக்குன்ற கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். இந்த வார்த்தை படிக்கவும் கேட்கவும் கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்க, நம்மளை போய் இப்படி இல்லாமல் சொல்கிறாருங்க. ஆனால் இதுதான் உண்மை. அப்போ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது, செலுத்த வேண்டியதை நம்ம செலுத்தாமல் இருப்பது, அது எதுக்கு சமமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில் என்று சொன்னால், அங்கே கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் உடையதை, அவருக்கு உரியதை நம்ம என்ன செய்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது, திருடுகிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது, வலிக்குது, இது என்ன வேதனையாக இருக்குது, இப்படி இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி. எனவே இதை நான் போதிக்கும் போது சிலருக்கு வருத்தமாக கூட இருக்கலாம். பொதுவாக இந்த சப்ஜெக்டை நான் அதிகமாக இதுவரைக்கும் எடுத்ததே கிடையாது என்பதை என்னோடு பயணித்த விசுவாசிகள் நன்கு அறிவார்கள். அப்படி இருக்கும்போது என்ன காரணம், இந்த புதிய ஆண்டில் பொருளாதார ரீதியாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இனி நான் எங்கே வந்துட்டேன் தெரியுதா உங்களுக்கு? இப்போ எங்கேருந்து எங்கே வந்திருக்கேன்னு புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு யாருக்கும் தோணலை? இப்போ படிச்சிங்களே, எபேசியர் 4:28 படிங்க. இப்போ வாங்க, எபேசியர் 4:28 வாங்க சீக்கிரம். எங்க இருக்கு? திருடுகிறவன் இனி திருடாமல். போதும், திருடுகிறவன் இனி திருடாமல் இருக்கு. இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், ஓஹோ இந்த மாதிரி பொருளை தெரியாமல் திருடுதானே. இப்போ நான் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, அப்போ நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், நான் சொல்லப்படுது காணிக்கையோ தசமபாகலையோ இது வரைக்கும் நம்ம கொடுக்காமல் இருந்தவர்கள் இனி அப்படிதான் அந்த அர்த்தத்துக்கு வரேன். இப்படி அந்த காரியத்தில் செய்த நீங்கள் இனி அப்படி இருக்காதீங்க, அப்படி செய்யாதீங்க. இப்போ புரியுதா நான் சொல்கிறது? இனி நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இது வரைக்கும் நீங்கள் அப்படி வேலை இருந்திருக்கலாம், அதை குறித்த ஒரு கவலை இல்லாமல், ஒரு வெளிச்சம் இல்லாமல், ஒரு தெளிவு இல்லாமல், அதை பற்றி ஒரு அக்கறை இல்லாமல், கொடுத்தா என்ன கொடுக்காட்டேன் என்று எப்படி இருந்தீங்களோ, ஏதோ இருந்தீங்களோ, அது அப்புறம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் இந்த புதுச வருஷத்தில் என்ன சொல்கிறாரு, இனி யாரை சொல்கிறாரு? அங்கே ஒன்று சொன்னார், என்னது, என்ன பார்த்தோம்? மற்ற புறஜாதிகள் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் பார்த்தோம். இங்கே என்ன பார்க்குறோம்? 28 திருடுகிறவன் இனி திருடாமல். இது நமக்கு பொருத்தாத வார்த்தை. இது நம்ம என்ன நினச்சிருப்போம், இதெல்லாம் யாருங்க திருட்டு பயலுக்கு, திருடனுக்கு தாங்க இதெல்லாம், நம்ம எங்கே திருடிட்டோம்னு. நான் சொல்கிறேன், அந்த திருடன் வேற. சரிங்களா? பகல்லையும் திருடுறான், இரவுலையும் திருடுற ஆட்கள்லாம் திருடர்கள் இன்றைக்கு இருக்க தான் செய்கிறாங்க. வழிபறி கொள்ளை அடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இது என்னங்க திருடுன்னா, இதுக்குத்தான் 2-3 வசனங்களை நான் உங்களுக்கு காமிச்சேன். அங்கே ஒன்று பார்த்தோம், மனுஷரை திருடுறானோ, இதுவே நமக்கு வாயப்படுகிறது. இது என்ன ரொம்ப இருக்குது, நமக்கு தெரிஞ்ச திருட்டுலாம் வேற. அப்போ இது மனுஷரை திருடுறான்றாங்க. இங்கே வந்து பார்த்தா, மளிகையில் பார்த்தா என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஓ இது கொடுக்காம இருந்தால் அதுவும் திருடுன்னு இருக்குது. இதை தான் ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறார். எனவே இந்த ஆண்டில் ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை, செய்ய வேண்டிய காரியங்களிலே இனி செய்ய நாம் தீர்மானிப்போம். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார், உங்களை அழாமல் இருக்க வைப்பார். நம்ம இந்த வார்த்தையை கேட்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தையை நிறைய பேர் எனக்கு படிக்கும்போது, அதோடு மட்டுமல்ல, அதில் கடைசியில் அந்த வாக்குத்தத்த வசனம் கடைசியில் என்ன போட்டிருக்குது, இனி துக்க நாட்கள். இதை கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, இந்த வருஷம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போல் இருக்கிறேன். நான் சொல்கிறேன், உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. நீங்கள் விரும்புகிறபடியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுடைய எண்ணத்தின்படி, எதிர்பார்ப்படியே கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது நிறைவேற வேண்டுமானால், அதாவது இது உங்களுக்கு பலிக்க வேண்டுமானால், பலிக்கணும்னு சொன்னால், நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஆனால் நல்ல உதாரணம் இல்லை. கவனிக்கிறீங்களா? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஆனால் நான் சொல்லிட்டு தான் அதையும் சொல்கிறேன். இது நல்ல உதாரணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். அதுக்கு ஏங்க இதை சொல்கிறீங்க? உங்கள் வழியிலே போய் தான் உங்கள் காரியத்தை புரிய வைக்கணும். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு அல்ல. நான் சொல்ல வர்றது, நீங்கள் அப்படி செய்யலை, உலகத்தார். நான் சொல்ல வர்றது ரட்சிக்கப்படாதவர்கள்,
அவிசுவாசிகள், தேவன் இயேசுவை அறியாதவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியங்கள் என்னவென்றால், குடும்பத்தில் ஒரு குழப்பமா, பிரச்சனையா, போராட்டமா, கஷ்டமா, நஷ்டமா, தொல்லையா, உடனே என்ன செய்ய வேண்டியது? கவனிங்க, இந்த குறி கேட்குறவன்ட்ட போக வேண்டியது, இல்லை ஒரு ஜோசியக்காரன்ட்ட போக வேண்டியது, இல்லைன்னா ஒரு கிளி ஜோசியக்காரன்ட்ட போக வேண்டியது, கவனிங்க, இல்லைன்னா இந்த கைரேகைக்காரனை பார்க்க வேண்டியது, எத்தனையோ இருக்குங்க, எத்தனையோ இருக்குங்க. அல்லது ஒரு மந்திரவாதிகிட்ட போக வேண்டியது. நல்லா கவனிச்சேவாங்க. நான் சொல்கிறேன், அத்தனை பேர்கிட்டையுமே நான் சொல்லிடுறேன். இப்போ அத்தனை பேர்கிட்டையுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. தோஷம் இருக்குது, 8ஆம் இடத்துல தோஷம் இருக்குது, சனி பார்க்குறாரு, ராகு இங்கே நிற்கிறாரு, அதனால் உங்களுக்கு இப்படி இருக்குது, உங்கள் குடும்பத்தில் இப்படி தான் நடக்கும் அப்படி சொல்லிட்டு, அதுக்கு ஒன்றையும் கேட்பேன், அப்புறம் என்ன சாமி செய்கிறது அப்படின்னா, அதுக்கப்புறம் கவனிங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார் அவர்? நல்ல எண்ணெயில், கவனிங்க, நல்லெண்ணெய் வாங்கி நல்ல எண்ணெயில் விளக்கு போட்டு 48 நாள் என்ன செய்யணும்? அதாவது என்னது இது இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டுங்களா? கவனிங்க, இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டுங்களா? அப்போ அவர் சொல்லுவார், இந்த தோஷம் நீங்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, நீ அதை பண்ணு, இதை பண்ணு, நீ கோழியை வெட்டு, ஆட்டை வெட்டு, மாட்டை வெட்டு, எதையாவது வெட்டுன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவான். நான் சும்மா ஒரு விதத்துக்கு சொல்கிறேன், தோஷம் கழிகிறதுக்கு பரிகாரம். அப்போ பரிகாரம் செய்தாக்க அது நீங்கம்மா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தையின்படி நான் சொல்லும்போது, இந்த வருஷத்தில் இந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? நான் சொல்கிறது இப்போ புரியுதா? நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்? பரிகாரம். இப்போ நான் சொல்கிற ஆலோசனை தான் பரிகாரம். அந்த பரிகாரம் என்பது அவங்க சொன்னது மாரி இல்லை. அவங்க உடனே என்ன பண்ணுவான்? இதுக்கு 10,000 ரூபா செலவாகும்னு சொல்லுவான், 5,000 ரூபா செலவாகும்னு சொல்லுவான். கூவுற சேவல் கூவாத சேவல் எடுத்துகிட்டு வரணும், முட்டை விட்ட சேவல், முட்டை இட்ட கோழி, முட்டை இடாத கோழி வேறு கொண்டு வரணுமா? ஆமாம், என்னென்னமோ சொல்லி பரிகாரத்தை தேடி ஜனங்கள் அலையிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ இனி அலைந்து திரிவது இல்லை. இந்த மாதிரிலாம் பரிகாரத்துக்காக கோயிலாக குளங்கோலமா, என்னது அந்த இடம் போகலாமா, இங்கே போகலாமா, நீ அலைந்து திரிவதே இல்லை. உனக்கு பரிகாரம் இங்கே இருக்குது. எங்கே இருக்குது? அவரே நம்முடைய பரிகாரி, நம்ம ஆண்டவர் இயேசு. ஐயோ, அவர் உனக்காக பரிகாரம் செய்துட்டார், நீ என்ன பரிகாரம் செய்ய போகிறது? இப்படிதான் உனக்கு பரிகாரம் செய்வதற்காகத்தான் இயேசு சிலுவையை சுமந்தார், சிலுவையை அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். அதுதான் பரிகாரம். எனவே பரிகாரம் முடிஞ்சிடுச்சு. நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்றதான் இப்ப நான் சொல்ல வந்தது. என்னன்னா, இந்த வசனமும் வாக்கு தத்தமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், இப்போது சொல்லப்படுகிற வாசித்த படித்த வார்த்தையின்படி, வசனத்தின்படி நம்ம நடக்கணும். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இப்போ படித்தோம் பாருங்க. என்ன படிச்சிங்க? இல்லை, 2 வார்த்தையை நான் சொல்கிறேன் திரும்பவும். 17ஆவது வசனத்தில் கடைசியில் பார்க்குறோம், நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். போதும். அடுத்ததாக நாம் பார்த்தோம் 28ல், இனி திருடாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க, இதுக்கு இன்னும் சில காரியங்களை சொன்னதுன்னா புரியும். இதை மட்டும் சொன்னால் உங்களுக்கு புரியாது தானே? அப்போ அதுக்கு இன்னும் மேலே நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்க, புறஜாதிகள் நடக்கிறத போல நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்போ என்ன சொல்கிறாரு அவர்? நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. எங்கே இருக்கு? நான் 20ஆம் வருஷம் சொல்கிறேன், 22க்கு வருங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டுப்போகிற பழைய மனுஷனுக்கு நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி விட. இந்த புதிய வருஷத்தில் உங்கள் மனசுக்குள்ள, இருதயத்துக்குள்ள ஒரு புதிய ஆவிக்குள்ளானவர்களாக நீங்கள் மாறி என்ன செய்யணும்? நீங்கள் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். நிறைய பேர் புதிய ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, கவனிங்க. புது வருஷத்தில் புது ட்ரெஸ்ஸு, ரொம்ப நல்லது, நான் அதை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அந்த புதிய ட்ரெஸ்ஸில் இன்னும் சிலர் அதற்கு ஒரு முத்தாய்ப்பு, அதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக ஒயிட், வெள்ளையில் வந்திருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷம், அது ஒரு முன்னேற்றம். சிலர் இன்னும் அந்த அளவுக்கு மனசு வளர்ச்சி இல்லாதவங்க ஏதோ ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருக்கீங்க. உங்களுக்கும் ஆண்டோட கிருபை தருவாராக. சரிங்க, நான் சொல்ல வந்தது என்ன, இங்கே என்ன பார்க்குறோம்? நீங்கள் என்ன செய்யணுமா? புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. எனவே இந்த புதுசாக போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, போக்குவரத்து எல்லாம்
சந்தோஷமான விஷயந்தான். அது நீடிக்கட்டும், நிலைச்சிருக்கட்டும். அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன? புதிய மனுஷனை அப்போ இந்த வருஷத்தில் நம்ம ஒரு புதிய மனுஷனாக மாறணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாக இருக்கிறபடியினால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. என்னது? என்ன செய்யணும்? கோபம் வருது. அப்போ இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு கோபம் வருதுங்க. எல்லாருக்கும் வருது. யாருக்கு கோபம் வரலன்றீங்க? எல்லாருக்கும் வருது. எங்க? பிறந்த குழந்தையிலேருந்து வருது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இல்லை, குழந்தைக்கே கோபம் வருது பாருங்க. தூக்கி போட பொத்துன்னு கடாசம். அதுக்கு கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபத்தை காட்டுறதுக்கு அது எப்படிலாம் காட்டுது பாருங்க. என்ன எப்படி தான் தெரியல, ஆச்சரியமா இருக்குது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. இந்த ஆண்டில், இந்த வருஷத்தில் இனி நீங்கள் அந்த மாதிரி நடக்காதீங்க. சூரியன் அஸ்தமிப்பதுக்கு முன்னதாகவே எரிச்சல் தணியணும். சிலருக்கு எரிச்சலாக இருக்குன்றாங்களே. எரிச்சல் இருக்குதா? ஒருத்தரை பார்த்தாலே எரிச்சல் இருக்குதா? நான் உங்களை சொல்கிறேன், இந்த எரிச்சல் இது எங்கே போய் முடியும் தெரியுமா? நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவங்கள பார்க்க பார்க்க உங்களுக்கு எரிச்சல் வருதுன்னு சொன்னால், எரிச்சல் இருக்குது அல்லது எரிச்சல் வருதுன்னு சொன்னால், இது என்ன அல்சரில் கொண்டு போய் முடியும். அல்சர்ன்றது குடல் புண்ணு. ஏன் குடல் புண்ணு? அதான் வயிற்றெரிச்சல் சொல்கிறாங்கல்ல. ஏன் வயிற்றெரிச்சலத்தை கொட்டிக்காதீங்கன்றாங்க. ஏன் வயிறு எரியுது? பொறாமை. மற்றவருடைய வளர்ச்சியை கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கிற பொறாமை குணம்தான் இந்த எரிச்சலுக்கு காரணம். அதுக்கு நிறைய ஆதாரத்தை நான் சொல்ல முடியும். தாவீது, சவுல் தாவீது தான் சரியான உதாரணம். அவனுடைய வளர்ச்சியை கண்டு பொறுத்து கொள்ள முடியாத பொறாமையினால தான் எரிச்சல் அடைந்து அவனுக்கு பார்த்த உடனே அவனுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு சவுலுக்கு. பைபிளில் இருக்குது வசனம், அது உண்மையும் கூட. யோசேப்பு மேலே பொறாமை கொண்டு தான் அவனை கொண்டு போய் தூக்கி போட்டாங்க. அவனை வளர்ச்சி அடைந்துடக்கூடாது என்பதற்காக நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி குணங்கள் நம்மிடத்தில் இருப்பது ஆபத்து. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உனக்கு நோயை கொண்டு வரும். அது என்ன நோயின்னா, அதுதான் அல்சர் வியாதின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டா வயிறு ஏறி ஆரம்பிச்சிடும். உனக்கு வயிற்று எரிச்சலுக்கு காரணமே என்னன்னா தெரியுதா? அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை என்னைக்கு பார்த்து நீ வயிற்றெறியோ உனக்கு வயிற்றெரிச்சல் வந்துடும். அப்புறம் வயிறு எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம் என்னன்னா, இந்த மாதிரி எதை கண்டு எதை பார்த்து எரிச்சல் அடையாத. எரிச்சல் அடையாத. எரிச்சல் அடையாத. எரிச்சல் அடைஞ்சுன்னா உன் வயிறு எரியும். வயிறு எரிஞ்சுன்னா வயிற்றுல புண்ணு வரும். அப்போ நீ நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் நல்ல சுவாபத்தை குணத்தை உனக்கு சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர். அதை நம்ம கேட்கறது இல்லையே. அதை கேட்டு நடந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாமே. ஏன் அடுத்தவங்க வயிற்றெரிச்சல் எடுத்து கொட்டிக்கிறீங்க? வேண்டாம். யாராவது வயிறு எரிஞ்சிட்டு போட்டோம். அண்ணது நாம என்ன செய்யக்கூடாது. அப்படிதான் இருக்குது. படிங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. சரி, அதை படிச்சுட்டோம். அடுத்தது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை இருந்ததுன்னா அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். சரிங்க. இன்றைக்கு வாய்க்கு வந்தபடி சில பேர் பேசுகிறாங்க. பேசக்கூடாது. இதுக்காக தான் நாங்கள் பெருசாக எழுதி போட்டோம். சபையிலே இப்படிலாம் பேசுகிறாங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. நான் பேச்சுக்கு சொன்ன, வார்த்தைக்கு சொன்னெல்லாம் சொல்லாதீங்க. சரி, இது வரைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்படிலாம் பேசியிருந்தாலும் இந்த ஆண்டில் இனி ஞாபகம் வச்சுங்க, இனி அப்படி பேசாதீங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும்
கடவுது. உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது மன்னித்தது போல போல நீங்களும் ஒருவருக்கொருவர் ஒருவர் மன்னியுங்கள். மன்னியுங்கள். போதும். இப்போ என்னெல்லாம் இருக்கக்கூடாது இனி இனி இந்த ஆண்டில்? சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. நம்ம ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த புதிய வருஷத்தில் கிறிஸ்துவுக்குள்ளர இங்கே தானே படிச்சிங்க 4ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கோம்? கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக இருக்குது. அப்போ எல்லாவற்றிலையும் என்று சொல்லும்போது இது போல தீய கெட்ட சுவாபங்களை விட்டு விலகி நல்ல குணங்களில் நாம் வளர்ந்து வரணும். 2026ஆம் ஆண்டு வரைக்கும் வந்தாச்சு. அப்போ நம்ம வளரணுமே, வளர்ச்சி அடையணுமே. ஒரு ஆண்டையும் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நான் சொல்ல வருது, உங்களுடைய சுவாபங்களில், உங்களுடைய குணங்களில் ஒரு வளர்ச்சி இருக்குதான்றது தான் கேள்வி. முன்ன இருந்த எப்படிங்க இருக்கிறார்? முன்ன இருந்த மாதிரி தாங்க இருக்கிறார். அது நான் முன்ன இருந்த மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க, முன்னை விட இப்போ அதிகமாக கோபப்படுறது இல்லைங்க. இதெல்லாம் அடிக்கடி எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும். இப்போ பரவாயில்லைங்க கத்தட்ட வந்ததுக்கப்புறம். இது ஒரு நல்ல சாட்சி. அப்போ என்ன, அது படிப்படியாக அங்கே குறைந்து வருகிறதை பார்க்குறோம். ஒரு ஏற்கனவே அப்படிலாம் இல்லைங்க, இப்போ எப்போ பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் அடிக்கடி ஒரு கோவப்படுறாருங்க. என்னன்னே தெரியல, என்ன ஆச்சு இவருக்கு? வளர்ச்சி. இது என்ன வளர்ச்சி? இது வீழ்ச்சி. வளர்ச்சி அல்ல, வீழ்ச்சி. எனவே இந்த ஆண்டிலே நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் எல்லாவற்றிலையும் என்ன செய்யணும்? வளரணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அந்த வளர்ச்சியை அடைய நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த வளர்ச்சி அடைய நம்ம நாடணும், விரும்பணும், வாஞ்சிக்கணும். கர்த்தர் உங்களை அப்படி நடத்த வளர்க்க ஆசைப்படுகிறார். இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் உங்களை அப்படி நடத்தி பார்க்க அவர் விரும்புகிறார். அப்படி நீங்கள் நடக்கும் பொழுது அந்த நடக்கையில் கடந்து வரும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இந்த வருஷத்தில் தொடக்கத்தில் ஒரு வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பலிக்கும் என்று நான் சொல்ல வருகிறேன். அது நிறைவேறதற்கு வேண்டிய பரிகாரத்தை தான் ஆண்டவர் இப்போ உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இது நடக்கணும்னா, இது நிறைவேறணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? உங்களை தாழ்த்தணும், உங்களை ஒப்பு கொடுக்கணும், உங்களை அர்ப்பணிக்கணும், நீங்கள் விரும்பணும், நீங்கள் வாஞ்சிக்கணும். என்னத்தை விரும்பணும்? நல்ல குணங்களை விரும்பணும், நல்ல சுவாபங்களை விரும்பணும். நம்ம அப்படி மாறணும், அப்படி வாழணும், இயேசுவை போல மாறணும், இயேசு போல வாழணும், இயேசுக்காக வாழணும், இயேசு சொல்கிறபடி நடக்கணும் என்கிற ஒரு ஆசை உள்ளத்தில் உண்டாகணும். உருவாகும் பொழுது நீங்கள் மாறுவீங்க. அந்த விருப்பம் இல்லாமல் மாறவும் முடியாது. ஆண்டவர் உங்களை மாற்றவும் மாட்டார். உங்களுக்கு விருப்பம் இல்லாததை ஆண்டவர் செய்ய மாட்டார். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே பார்த்து செய்ய சொல்லுங்கள், பார்த்து செய்யட்டோம்னா கர்த்தர் செய்ய தயாராக இருக்கார். நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கணும், நீங்கள் அதை விரும்பணும், உங்கள் விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அப்போ தான் கர்த்தர் செய்வார். இது என்னங்க இது விருப்பத்தை சொல்லணும், போகணும், வரணும்னு அவர் தான் தெரிஞ்சு கிடக்குது, அவர் பாட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அப்படி சில பேர் நினைப்பாங்க. அப்படி செய்ய முடியாது, அப்படி செய்யவும் கூடாது. அப்படி செய்கிறவர் எல்லாரும் ஆண்டவர் செய்யவும் மாட்டார். நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்தானம் எடுத்துருக்கீங்க, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கீங்க, கர்த்தருடைய சத்தியத்தை அறிஞ்சிருக்கீங்க, கர்த்தருக்காக வாழணும் தீர்மானிச்சிருக்கீங்க. இந்த எண்ணமும் விருப்பமும் உங்கள் உள்ளத்திலேருந்து வாயிலேருந்து வார்த்தை வராத பட்சத்தில் கர்த்தர் கிரியை செய்யவே முடியாது, செய்யவும் மாட்டார். சில தானாக நடந்துரும்னு எதிர்பார்க்குறாங்க, ஆனால் நடக்காது. உங்களை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன், ஒருவேளை வெளியில் நடக்கலாம், மற்றவங்களுக்கு நடக்கலாம், அப்படி நடந்திருக்கு என்ன? அது ஆண்டவர் திடீரென்று சில நேரங்களில் சிலருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னாக்கா சவுலை சொல்லலாம். எந்த சவுல்? புதிய ஏற்பாட்டு சவுலை நான் சொல்கிறேன். சவுலாக இருந்தவன் கிறிஸ்தவர்களை அழிக்கும்படி, கொலை செய்யும்படியா போயிட்டு இருக்கிறான். பார்த்தாரு ஆண்டவர், இவனை எந்த நேரத்தில் எப்போ பிடிக்கலாம், சட்டார்னு பிடிச்சாரு பாருங்க. அங்கே ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. சவுல் பவுலா மாறிட்டார். எவ்வளோ ஒரு தீய குணம், ஒரு வைக்கிற குணம், எல்லாரையும் கொலை செய்யணும்னு போயிட்டு இருந்தவன் கர்த்தர் மாற்றிட்டாரு. சிலர் நினைக்கிறாங்க, அதே மாதிரி கொஞ்சம் செஞ்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க, சிலர் எதிர்பார்க்குறாங்க.
அப்போ நீங்கள் அதுக்கு தமஸ்கு தான் போகணும். நீங்கள் புறப்பட்டு என்ன பண்ணுறீங்க, தமஸ்கு போகும்போது 2 குதிரை இதெல்லாம் எடுத்து பிடிச்சிடும். அவர் குதிரையில் தான் போனாராம் சவுல். குதிரையில் போனீங்கன்னாக்க ஒரு வேலை நடந்தாலும் நடக்கும். இல்லை, கர்த்தருக்கு யாரை எங்கெங்கே பிடிக்கணும்னு அவருக்கு தெரியுங்க. எனவே எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது இல்லை. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்த மாட்டார். அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதையை வச்சிருக்காரு, புரியுதா? ஆனால் அவர் செய்வார். அவர் எப்படி செய்வார்ன்றது நமக்கு தெரியாது, அவருக்கு போய் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஜபிக்கணும். ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன், உங்களை நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சிருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கும் அதே போல் நடக்கும்னு நினைக்கிறது, எதிர்பார்க்கறது தப்பு. தெரியாதவர்களுக்கு ஆண்டவர் செய்தார். அப்புறம் ஆண்டவர் யாரும் தெரியாதனால அவங்க இப்படி செய்துட்டு இருந்தான். அதனால ஆண்டவர் அங்கே புரிய வைக்கிறார். நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய பேரோட சாட்சி நீங்கள் கேட்டு பாருங்களேன். இயேசுவை அறியாத நேரத்தில் அறியாதவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். அப்படியே பார்த்தீங்கன்னா, நான் சிலுவையை பார்த்தேன்னுவாங்க, இயேசுனார் அப்படியே சிலுவையில் தொங்க காட்சியை நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க, இயேசு குரலை கேட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சாட்சி கேட்குறோம். அப்படியே பரவசமாக இருக்குது. காரணம் என்ன? தேவனை அறியாதவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் நினைக்கலாம், நமக்கு ஒன்றும், நம்ம கண்ணை மூடி பார்க்குறேன், ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஒரு சொப்பனம் ஒரு நாள் கூட வரவே மாட்டுதே. வரும், நம்ம எதிர்பார்க்கறது போல இல்லை. கர்த்தர் யாருக்கு எதை வெளிப்படுத்தணுமோ அவள் வெளிப்படுத்துவார். அவசியமான நேரங்களில் அவசியமானவருக்கு அவசியமான நேரங்களில் அவசியமாக இருக்கும் பட்சத்தில் தன்னை வெளிப்படுத்துவார். நீங்கள் நினைக்கிறது போல சொல்கிறது போல அல்ல. தோமா என்ன செய்தார்? எல்லாரும் வரும்போது இல்லை, அவர் எல்லாரும் சொல்கிறாங்க இயேசுனார் உயிர் தெழுந்துட்டாரு, இயேசு உயிரோடு தான் இருக்காருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. 10 பேரும் சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, நீங்கள் சும்மா புருடா விடுறீங்க, பொய் சொல்கிறீங்க, நான் திரும்ப பார்த்தா தான் நான் நம்புவேன்னா. ஆண்டவர் பார்த்தாரு, என்ன செஞ்சார், என்னடா இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு திரும்ப அப்புறம் அவனுக்காகவே தோமாவே நீ என்ன செய்ய, அவிஸ்வாசியராம விஸ்வாசியாரு, இங்கே பாரு, என் கையை தானே பார்க்கணும், அந்த பாரு, உன் கையை போட்டுப்பார், தொட்டுப்பார், இதெல்லாம் சொல்லி வெளிப்படுத்துகிறதையும் நாம் இங்கே பார்க்குறோம். என்ன சொல்ல வருகிறேன்? எந்தெந்த இடத்துல, எந்தெந்த நபருக்கு, எந்தெந்த சமயத்தில் எது அவசியமோ அதை கர்த்தர் செய்வார். அதே போல் எனக்கும் செய்வாரா என்று சொல்லி குருட்டுத்தனமாக நம்ம பேசக்கூடாது, புரியுதா? குருட்டுத்தனமாக நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் கேட்பது ஒரு வேளை தேவனுக்கு அவசியம் என்று படுமாகில் அவர் செய்வார். நான் அதை பற்றி சொல்ல வரல. ஒருவேளை நீங்கள் கேட்குற காரியம் அவருக்கு சரின்னு பட்டுதுன்னா அவர் செய்வார். அதே மாதிரி என் தோமாவை காட்டின மாதிரி என்னை பார்த்தா தான் நான் ஏசுனா அதை தொட்டு பார்க்கணும்னு நீ சொல்லிட்டு உட்காந்தீங்கன்னா நீ தொட்டுகிட்டே இருக்க வேண்டியதான், புரியுதா? அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. எனவே அந்த காரியத்தை விடுங்க. நான் சொல்ல வந்தது என்ன, நம்ம எப்படி ஆகணும், இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் விரும்புகிறது வண்ணமாக நாம் வாழணும். கர்த்தர் அந்த யோவான் 8:11 படித்தோம், நீ இப்போ இனி பாகம் செய்யாத. அதனால் இன்றைக்கு இந்த ஆராதனை முடிஞ்சு நீங்களும் இன்னும் புறப்பட்டு போங்க. இந்த வருஷத்தில் இனிமேல் பாயமாக செய்யாது. என்னென்ன காரியங்கள்ன்றது நான் உங்களுக்கு சுருக்கமாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய தொடர்ச்சியில் தொடர்ந்து வரும் வாரங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆலோசனையை கொடுக்கும்படி தீர்மானித்திருக்காரோ அது உங்களை நோக்கி வரும். முதலாவது அந்த திசையை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடருவோம். இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சமாதானம் உள்ளதாக இருக்கட்டும். நீங்கள் எல்லாவற்றிலையும் வளர்ந்து பெறுவர்களாக இருப்பீர்களாக. பொருளாதார ரீதியாக நான் திரும்பியும் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமல்ல, உலக வாழ்க்கையிலையும் சரி, உலக செல்வத்திலையும் சரி, வருமானங்களையும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படி கர்த்தர் உங்களை செய்ய விரும்புகிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்பதை மறந்துடாதீங்க. பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக நாம் செய்ய வேண்டியதையும் கர்த்தர் நீங்கள் சொன்னார், கவனித்து பாருங்கள். எனவே அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. இது வரைக்கும் செய்திருந்தாலும் இனி நாம் அதை செய்யாதபடிக்கு கர்த்தர் உங்களை காத்து கொள்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். புதிய வருஷத்து தொடக்கத்தில் வந்திருக்கிறோம். முதல் ஆராதனையாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய்,
இனி துஷ்டன் உன் வழியாக வருவது இல்லை. இனி நீ அலைந்து திரிவது இல்லை. இனி உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய நினைத்த காரியங்கள் தாமதிக்காது. எதை குறித்து எதை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்க? மனசுல வெளியில சொல்ல முடியாம அழுதுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை, இனி புறஜாதிகள் நடக்கிறத போல நடக்காது. கடந்த ஆண்டிலே நீங்கள் என்ன செய்தீர்களோ அது கர்த்தருக்கு தான் வெளிச்சம். இந்த வருஷத்தில் அதை செய்யாதீங்க. தீய வழிகள், தீய பாவ வழிகள், பாவமான காரியங்களுக்குள்ளே கடந்து சென்றிருந்தாலும் இனி பாவம் செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். கோபம், கசப்பு, மூர்க்க குணம், எரிச்சல், இப்படிப்பட்ட தீய குணங்களை விட்டு விலகி உங்களை நல்ல குணங்களால் அலங்கரித்துக் கொள்ளுங்க. நீங்கள் எல்லாவற்றிலையும் வளர்ந்து பெருக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓரி பாலதார சந்தனமனாந்திரந்தலாரியாதுலா கரபா ஈபாலதார ஷதரந்தராரியாதுலா கராந்தியா சந்தினி மீரா கலாந்தரா ஓரி பாலதார ஷபரமனதிரதா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கும் இந்த வசனத்துக்கும் உங்களை முழு மனசா ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க மனசா இருக்கீங்க? ஆண்டவருக்காக கனி கொடுக்கணும், நான் சுத்தம் செய்யப்படணும், வசனத்தினாலே நான் சுத்தமாக்கப்படணும், இந்த ஆண்டில் இந்த வருஷத்தில் இனி நான் பாவம் செய்யாமல் ஆண்டவருக்காக வாழணும், சாட்சியாய் வாழணும், சத்தியத்துக்காக வாழணும், சத்தியத்தின்படி வாழணும், சத்தியத்துக்காக வாழணும், சாட்சியாய் வாழணும், உண்மையாய் வாழணும், உத்தமமாய் வாழணும், பரிசுத்தமாய் வாழணும், இயேசுவை போல வாழணும், இயேசுக்காக வாழணும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். அவர் விரும்புகிறபடி நான் வாழ விரும்புகிறேன். இன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நான் எல்லாவற்றிலையும் நான் வளர்ச்சி அடைய விரும்புகிறேன். என்னுடைய குணங்கள், என் சுவாபங்கள் நான் மாறணும். கோபத்திலிருந்து நான் மாறணும். கோபம் என்னை விட்டு போகணும், எரிச்சல் என்னை விட்டு போகணும், துர்க்குணங்கள் என்னை விட்டு போகணும், பொறாமை என்னை விட்டு போகணும். ஆண்டவரே, கெட்ட வார்த்தை பேசுகிற வாயை ஆண்டவரே வசனத்தினாலே வார்த்தையினாலே வெட்டி எரியுங்கப்பா, வெட்டி எரிந்துருங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக கொடுக்க, உமக்காக வாழ, உன் சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும். ஓரி பாலாதர ஷதரந்தராரியாதுலா கரபரா லீபாலந்தராரி சந்தனமனந்தரையாதுலா கராந்தியாதுலா கரபரா ஓரி பாலாதர ஷபலதரந்தராரியாதுலா கரபரா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து, இந்த தீர்மானத்துக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து தீர்மானம் செய்ய விரும்புறீங்க? விருப்பம் இருந்தால், விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் வலது கரத்தை ஆண்டவர் இயேசுநாதர் பார்க்கும்படி அவருக்கு நேராக உங்கள் கையை உயர்த்தி அவரை பார்த்து அவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் அப்படி வாழ விரும்புகிறேன், அப்படி நான் நடக்க விரும்புகிறேன், உமக்கு பிரியமாய் வாழ, உமக்கு பிரியமாய் நடக்க நான் விரும்புகிறேன். இந்த புதிய ஆண்டிலே எனக்கு அந்த கிருபையை தாரும், அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற எனக்கு கிருபையை தாரும். அப்படி சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். தீபாலதார ஷந்தனமலாதியாதுலா கரரா. பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வமே, இப்பொழுது உம்முடைய நோக்கி உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த கரங்களை கண் நோக்கி பாரும். நீர் அவர்கள் கரம் நீட்டி தொடுங்க.
உடைய வலது கரத்தினால், நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீரப்பா. உடைய வலது கரத்தை நீட்டுங்கப்பா. உமக்கு நோக்கி உயர்த்தப்பட்டிருக்க ஒவ்வொரு வலது கரத்தையும் நீதியின் வலது கரத்தினால் அவளை தாங்குங்கப்பா, ஏந்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, கரம் பிடித்து அவங்களை நடத்துங்கப்பா. இந்த புதிய ஆண்டிலே, புதிய வருஷத்திலே தடமாறி போகாமல், தடுமாறி போகாமல், ஆண்டவரே புறஜாதிகளை போல நடவாமல், ஆண்டவரே உம்முடைய வழியில் நடக்க உதவி செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. அவள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தை நிறைவேற்ற உதவி செய்யுங்கப்பா. இன்னும் தாழ்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், சாட்சியா இருக்கணும், பிரியமா இருக்கணும். பாவத்துக்கு, கோபத்துக்கு, சாபத்துக்கு விலக்கி பாதுகாத்துள்ளோம் ஐயா. பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. ஒரு ஜப வாழ்க்கையை அதிகமாக்கிட்டாங்கப்பா. ஒரு ஜப வாழ்க்கை அதிகமாகட்டும், வேத வாசிப்பு அதிகமாகட்டும், அதிகமாய் ஊழியம் செய்யட்டும், கொடுக்கிற விஷயங்களை உண்மையாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களிலும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென்.